வாழ்க வளமுடன். நம்ம தொடர்ந்து யோகாவை பற்றி தான் பேசிட்டு வரோம். இதில் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டி இருக்கு. என்னென்னா, அன்புன்றது ஊறிக்கொண்டே இருக்கும், அழகு மாறிக்கொண்டே இருக்கும், தொழுகை தூய்மை செய்யும், தோல்விதான் ஜெயமாகும். இப்போது நம்ம யோகா பண்ணுறோம். என்ன, நம்மளுக்கு மூலாதாரத்தில் மனசை வச்சு பண்ணுறோம். ஆக்னியில் நம்ம புருவ மத்தியில் மனசை நிலைநிறுத்தி நம்ம தவம் செய்கிறோம், துரியாதியில் செய்கிறோம். இல்லை நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு விட்டுட்டு போயிடலாமா? இல்லை, அது நம்ம தொடர்ந்து பயிற்சிகள் மூலியமாக எல்லாவற்றையுமே நம்ம சாதிக்கலாம். பயிற்சிகள் அனைத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இப்போது யோகா பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, the objectives of yoga can be interpreted in a physical, psychological and spiritual sense because they deal with body, mind and soul. நம்ம மனது, நமக்கான சோல் அனைத்துமே பியூரிஃபை ஆகி அவற்றை தூய்மைப்படுத்த முடியும். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் கிளென்லினஸ், நம்முடைய உடலும் மனதும் தூய்மையாக இருப்பது தான் யோகாவுடைய பெனிஃபிட்டில் ஒன்று. யூனிட் ஆஃப் பாடி, மைண்ட் அண்ட் சோல், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன். ஒரு விஷயத்தை பார்க்கும் கோணம் மாறும். இதுக்கு முன்னாடி பார்த்தாக்கா நமக்கு என்ன கருத்து ஒரு விஷயத்தை பற்றி தோணி இருக்குதோ, நம்ம யோகம் பண்ணி 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 நம்ம மனதில், எண்ணத்தில், நம்மள உயிரில் ஏற்படும் மாற்றங்களால் நம்முடைய பார்க்கும் கோணம் மாறுறதுனால நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும். நம்ம தப்பு பண்ணுறதுக்கோ, தப்பான வழிகள் பேசுறதுக்கோ, வார்த்தைகள் பேசுவதற்கோ தப்பான எண்ணங்கள் இடம் கொடுக்காது. நல்ல எண்ணங்களே உற்பத்தியாக இடத்துல தவறான விஷயங்களுக்கு இடம் இல்லை. இதை தான் யோகத்தின் மூலம் நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பல நன்மைகளை ஒன்று. வாழ்க வளமுடன்.